கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளால் ஆகஸ்ட் மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டின் 18ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். உங்களோடு சேர்ந்து இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 பிரிவுகளாக இன்றைய மறையுரையை அமைத்திருக்கிறேன். நற்செய்தியின் பின்னணி, இரண்டாவதாக இயேசுவும் சீடர்களினுடைய உரையாடல், தவறான கணக்கு, 3 உண்மையான சரியான கணக்கை இயேசு சொல்லித் தருகிறார், 4வது அந்த கணக்கின்படி நம்மால் வாழ முடியுமா. 1 நற்செய்தியின் பின்னணி. திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்ட செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. சற்றே மனம் தளர்ந்திருக்க வேண்டும். நல்லவைகள் செய்கின்ற பொழுது தீமைகள் எப்படி பெருக்கெடுக்கின்றன என்பது அவருக்கு புரிந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்திருக்கும். சோர்வாக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவ்வாறே அவர் ஓய்வெடுக்க பாலை நிலம் சென்றதாக நாம் வாசித்தோம். அவர் அங்கே சென்றிருக்கிறார் என்பதை அறிந்த மக்கள் கூட்டம் ஆர்வத்தோடு அதிக வேகமாக அவர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று சேர்ந்ததையும் நாம் பார்க்கிறோம். சோர்வாக சென்றவர் ஆர்வத்தோடு இருக்கின்ற மக்களை பார்த்து தன்னுடைய நிலையையும் மறந்து அவர்களுக்கு பாடம் சொல்லித்தர ஆசைப்படுகிறார். வழக்கமாக கற்பிப்பதைப் போல அவர்களுக்கு அவர் கற்பித்திருக்க வேண்டும். மாலையானது. ஆகவே இந்த பெரும் திரளை கண்டு, அவர்கள் ஆர்வத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு அங்கே சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த பரிவு என்ற எபிரேய சொல்லும் அதற்கு இணையான கிரேக்க மூலமும் அழுத்தமான செய்தியை சொல்லுகின்றன. அதிலும் எபிரேயம் இன்னும் அதிகமான அழுத்தத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது. சிறப்பாக எபிரேய மூலம், இதனுடைய பரிவு என்பதனுடைய அந்த மூலம், இதயமும் மூளையும் ஒன்றையே நினைக்கின்றன, ஒன்றையே செயல்படுத்துகின்றன என்று ஒற்றை சிந்தனையோடு செயலாக்கம் பெறுகின்ற அந்த நினைவை பரிவு என்ற வார்த்தை சொல்லுகிறது. இதயமும் மூளையும் அழுத்தமாக, ஆணித்தரமாக, உறுதியாக எண்ணுதல் அல்லது நினைத்தல், அதை செயலாக்கம் பண்ணுதல். இதுதான் இந்த வார்த்தையினுடைய அழுத்தம். சற்று விளக்கமாகவே சொல்லுகிறேன். இதயமும் மூளையும் வெவ்வேறாக இல்லாமல் ஒன்றாகவே ஒற்றை சிந்தனையோடு செயலாக்கம் செய்வது. இந்த பரிவுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பால் நினைந்தூட்டும் தாய் என்று நாம் நம்முடைய மொழியிலே மிக அழகாக வைத்திருக்கிறோம். குழந்தையை, பால் குடிக்க வேண்டிய குழந்தையை நினைத்தாலே பால் சுரக்கிறது. அதுதான் பரிவு. பால் நினைந்தூட்டும் தாய். இப்போ பிள்ளைக்கு பால் கொடுக்கலாமா, கொடுக்கவா, வேண்டாமா, அப்புறம் கொடுக்குவா, இப்புறம் கொடுக்குவான்னு யாரும் யோசிக்கிறதில்லை. இயற்கையாகவே இரத்தத்திலேயே அது ஊறிய ஒன்று. என் குழந்தைக்கு இப்பொழுது பால் தர வேண்டும், என் குழந்தைக்கு இப்பொழுது நான் உணவு தர வேண்டும் என்ற அந்த இயற்கை சிந்தனை. கணக்கு பார்ப்பதல்ல, கொடுக்கவா வேண்டாமா, இது மூளை இதயம் செய்கின்ற வேலை. ஆனால் இதில் இரண்டும் இணைந்தே செயல்படுவதாக எபிரேயம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த கணக்கு பார்க்காத, நினைத்தாலே இயற்கையாகவே நடைபெறுகின்ற அந்த பரிவைத்தான் நமது கடவுள் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தியாளர்கள் 4 பேரும் இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள்.
சாதாரணமாக 3 நற்செய்தியாளர்கள், ஒத்தமை நற்செய்தியாளர்கள் தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வு யோவானும் சேர்த்தே சொல்லுகிறார். எப்படி இதில் இருக்கிறதோ அதே போன்று அவரும் சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு இயற்கையாகவே ஆண்டவரிடம் இருந்த அந்த பரிவை, அந்த பரிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லித் தருகின்ற ஒரு அருமையான பாடம். இந்த இயற்கையான அந்த பரிவை ஆண்டவர் எப்படி நமக்கு காட்டியிருக்கிறார் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் சொல்லுகிறேன். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எகிப்தியர்களால் அவர்கள் படுகின்ற துன்பத்தை என் கண்களால் கண்டேன், என் காதால் கேட்டேன், உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி 7வது வசனத்திலே அவர் மோசேயிடம் சொல்லுகிறார். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனக்கு யாரும் சொல்லித்தரல, நானாகவே அறிவேன். இயற்கையாகவே என்னிடம் அந்த பரிவு இருக்கிறது. இயற்கையிலேயே அவர்கள் படுகின்ற துன்பம் என்னை வேதனைக்கு உட்படுத்துகிறது. ஆகவே இது இயற்கையாகவே நம்மோடு அமைந்திருக்க வேண்டிய ஒரு அருமையான பண்பு என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த மனநிலையில்தான் இன்று இயேசுவிடமும் உள்ளது. அதே மனநிலை தான் அங்கு யாவேயிடம் இருந்த அதே மனநிலை தான் இப்பொழுது இயேசுவிடம் இருக்கிறது, உள்ளது என்று 4 நற்செய்தியாளர்களும் இந்த வார்த்தையை, பரிவு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள். பரிவு இரத்தத்தில் ஊறிய ஒன்றாக இயற்கையாகவே நம்முள் இருக்கின்ற, இட் மஸ்ட் பி a second nature, இயற்கையாகவே நம்முள் இருக்க வேண்டிய ஒரு அருமையான குணம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாடம், இந்த இயற்கையாகவே இருக்க வேண்டியது தன்னுடைய சீடர்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, இயேசுவும் சீடர்களிடம் நடைபெற்ற ஒரு உரையாடல். தவறான கணக்கு, தப்பான கணக்கு. சீடர்கள் சொல்லுகிறார்கள், மாலை நேரம் ஆகிவிட்டது, வீட்டிற்கு போகச் சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மாலை இரவு நேரம் ஆகிவிட்டது, உணவு கிடைக்காது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சரியான கணக்கு. அந்த நேரம் பாலை நேரம், பாலைவனம், கிடைக்காது, சரியாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. இயேசு வேண்டாம் என்கிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, தடுமாறி போகிறார்கள். இந்த பாலை நிலத்தில் எங்கிருந்து நாம் உணவு தேடுவது, பெரிய கூட்டம் இருக்கிறது, என்ன செய்வது என்று அவர்கள் புரியாமல் தடுமாறி போகிறார்கள். மீண்டும் அதே சீடர்கள், இங்கு 5 அப்பமும் 2 மீன் துண்டும் உள்ளது, இதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று அவரிடம் கேட்கிறார்கள். சரியான கணக்கு, கரெக்டாக பேசுகிறாங்க, குட் லாஜிக். இயேசு மீண்டும் பேசுகிறார் உரையாடலிலே. அவர்கள் அனைவரையும் அமரச் செய்யுங்கள். அமரச் செய்து 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் எடுத்து புரியாத அந்த சீடர்கள் முன்பாக ஜெபம் சொல்லி, இப்பொழுது கொடுங்கள் என்று கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். அப்பொழுதும் அந்த சீடர்களுக்கு புரியவில்லை. கொடுத்தார்கள், மீதியானதையும் சேர்த்தார்கள். ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இது நற்கருணையின் முன் அடையாளம் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். இப்படித்தான் இந்த நற்கருணை என்பது பகிர்வு விழாவாக வரும், நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிவு என்பது நம் உள்ளத்தில் இயற்கையாகவே அமைய வேண்டிய ஒன்று, இதை நீங்கள் கண்டுபிடியுங்கள் என்று அவர்களுக்கு இந்த அவர்களுடைய தப்பான கணக்கை, புரியாத அந்த சூழலை புரிய வைக்கிறார். தவறான கணக்கை அவர் சரி செய்கிறார். முடியும் என்று சொல்லுகிறார். பரிவால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நற்கருணையின் முன் அடையாளமாக இதை சொல்லி, பிறகு அதை பற்றிய விளக்கங்களை அவர் சொல்லுவதை நாம் பிறகு பார்க்க போகிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பின்னணியிலே அவர் சொல்லுகிறார். ஆக பரிவு என்பதன் உண்மையான, அவர்கள் உண்மையை, பரிவின் என்பதன் உண்மை தெரியவில்லை. மாறாக முடியுமா, இயலுமா, எப்படி என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். கணக்கு பார்க்கும் மனநிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் என்ன செய்கிறது என்று கணக்கு பார்த்தார்கள். மூளை தனியாக வேலை செய்தது, இதயம் தனியாக வேலை செய்தது. இரண்டும் ஒன்று சேரவில்லை. இரண்டையும் ஒன்றிணைத்துத்தான் ஆண்டவர் பரிவு என்பதை, இந்த நற்கருணை பெருவிழாவை
நற்கருணையில் காட்டப் போகிறார் என்பது அப்பொழுது அவர்களுக்கு புரியவே இல்லை. தப்பாக கணக்கு போட்டார்கள். தப்பான கணக்கு என்று நான் வேண்டுமென்றே ஒரு தலைப்பை தந்திருக்கிறேன். இப்பொழுது யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களில் எப்படியெல்லாம் நாம் தப்பு கணக்கு போடுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் நாம் தப்பு கணக்குகள் போடுகிறோம் என்று பாருங்கள். மூளை ஒன்று சொல்லுகிறது, இதயம் வேறொன்றை சொல்லுகிறது. இரண்டையும் இணைத்து பரிவோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லித் தருகின்ற பாடம். அந்த பாடத்தைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இதயம் உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆனால் மூளை சொல்லுகிறது, இரவு நேரம், ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. இரண்டையும் சங்கமிக்க, இரண்டையும் ஒன்றிணைத்து ஆண்டவர் பரிவு என்பது இயற்கையாகவே வர வேண்டும் என்பதை, உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு 2-3 இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த பரிவை ஆண்டவர் எப்படி பாடமாக மாற்றினார், இந்த பரிவு எப்படி நம் வாழ்வில் பாடமாக மாற வேண்டும் என்ற 3வது பகுதிக்கு, உண்மையான கணக்கிற்கு உங்களை அழைத்து செல்கிறேன். தன்னுடைய நெருக்கமான சீடர்களின் தலைவர் என்று சொன்ன பேதுரு அவருக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவரை கட்டி பிடித்து இழுத்து சென்ற பொழுது, இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். அம்மா, நீ என்னமோ கேட்குற, எனக்கு ஒன்றுமே புரியல, இது யாருன்னே எனக்கு தெரியாது, நீ கலிலேயன் தானே என்று சொன்ன பொழுது கூட எனக்கு தெரியாது என்று தெளிவாக சொன்னவர் பேதுரு. இயேசு பரிவு கொண்டவராக அவரை உற்று பார்க்கிறார். அவ்வளவுதான். மூளை சொல்லி இருக்க வேண்டும், ஏய் பேதுரு, என்னையா தெரியாது என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி இருக்க முடியும். ஆனால் மூளையும் இதயமும் அந்த எபிரேயத்தில் நான் சொன்னதைப் போல இயற்கையாகவே இயேசுவிடம் அன்பை பொழிந்தது. மனம் திரும்பினார், பரிவோடு வாழ்ந்தார். அந்த பரிவாக அவருக்கு கிடைத்தது. அதை பகிர்ந்து வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். 2வது, இயேசுவை பிடிக்க வந்த பொழுது, யோவான் நற்செய்தியிலும் எல்லா நற்செய்தியிலும் இருக்கிறது, அவரை பிடிக்க வந்த பொழுது அவர், யோவான் நற்செய்தியிலே மிக அதிகமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு முன்னே சென்று யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் இன்னாரை என்று சொன்னவுடன், நான் தான் அவர், நீங்கள் என்னைத்தான் பிடிக்க வந்திருந்தீர்களே, ஆனால் இவர்களை, என்னுடைய சீடர்களை போக விடுங்கள், அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு சமூக நீதியை சொல்லுகின்ற அற்புதமான ஒரு இடத்தை, பரிவை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் ஓடிப்போனார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு அவர்களை தற்காப்பு கொள்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாப்பதைப் போல என்னை தேடி வந்தீர்களானால் என்னை மட்டும் பாருங்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சமூக நீதி. இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, அனுப்பிவிடுங்கள். முதலிலே மறுதளித்த பொழுது சொன்னது ஒரு விதமான ஆன்மீகம். இது ஒரு சமூக நீதியை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். பரிவு, இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மால் நம்முடைய குடும்பத்தில் அப்படி சொல்ல முடியுமா? எந்த அளவிற்கு காட்டி கொடுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு பிறரை மானபங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு பிறகு வார்த்தைகளால் அவர்களை வறுத்தெடுக்க முடியுமோ, அப்படித்தான் நாம் செய்வோம். வந்தாங்க, அடிங்க, போடுங்க என்று காட்டி கூட கொடுப்போம், கூட்டியும் சேர்த்து சொல்லுவோம். 3வதாக, சிலுவையில் லூக்கா எழுதிய நற்செய்தி 23:34 எல்லாம் தெரிந்துதான் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயற்கையாகவே வந்த மன்னிப்பின் பரிவு, அன்பின் உச்சம். யாரையும் காட்டி கொடுக்க வேண்டும், யாரையும் விட்டுவிடக்கூடாது, யாரையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அருமையான வார்த்தை, அற்புதமான பரிவின் உச்சம், அன்பின் உச்சக்கட்டம். உங்களால் என்னால் முடியுமா? இதுதான் 4வது பகுதி. வாழ முடியுமா, முடியாதா? முடியும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ முடியும். இந்த பரிவு நம் வாழ்க்கையில் ஒன்றாக 2 கலக்க வேண்டும். கணக்கு பார்ப்பதை, நிபந்தனைகள் போடுவதை, வேண்டாம் என்று சொல்லுவதை, தப்பு கணக்கு போடுவதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 9வது அதிகாரம்
7-8 வசனங்களிலே கணக்கு பார்க்காமல் எப்படி வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுவதை படிக்கிறேன். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகம் மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். என்னத்தை கொடுக்க போகிறீங்க, யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? உங்களுடைய மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள், அன்பியம், நம்முடைய பங்கு நம்மோடு தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் நாம் அன்புகளை செய்ய போகிறோம். ஊரில் இருக்கவங்களுக்கும், உலகத்தில் இருக்கவங்களுக்கும், அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில் இருக்கவங்களை அன்பு செய்ய போகிறோம். கண்ணால் காணுகின்றவர்களைத்தான் அன்பு செய்ய போகிறோம். அவர்களுக்குத்தான் தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குத்தான் மன்னிப்பு, என்ன வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெறும் காசு பணத்தை மட்டுமல்ல, இதனுடைய பின்னணி அவர் பணம் வேண்டும் என்று கேட்டாலும் உண்மையில் ஆண்டவர் இந்த பரிவைத்தான் சொல்லித் தருகிறார். கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதையெல்லாம் உங்களுக்கு தருவார். முதல் வாசகம் அதைத்தான் சொன்னது. வாருங்கள், கேளுங்கள், பருகுங்கள், சாப்பிடுங்கள், கொடுக்கிறேங்கிறார் ஆண்டவர். கொடுத்து பாருங்கள். மன்னிப்பை குடும்பத்திலே கொடுங்கள், சரியான புரிதலை கொடுங்கள், தப்பு கணக்கை தூக்கி எறியுங்கள், இதயமும் மூளையும் ஒன்றாக செயல்பட ஆண்டவரிடம் வேண்டுங்கள், அன்னை கன்னிமரியாளிடம் கேளுங்கள், கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17-19 படித்து முடிக்கிறேன். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. வேதம் பேசுகிறது, விவிலியம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த அன்பை புரிந்து வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், பிறரை தப்பு கணக்கு பார்க்காத நல்ல கணக்கோடு உண்மையான கணக்கை சொல்லித்தந்த ஆண்டவரது மன்னிப்பு, இரக்கம் நிறைந்த வாழ்வாக இருக்கட்டும். ஜாதியம், அது இது என்று நம்மை தடைக்கு அழைத்து செல்லுகின்ற வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு நமக்கு கிடைக்கப் போவதில்லை. ஓம் டும் ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இந்த மாதம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.